அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். ஓம் சுவாமியே சரணமையப்பா. என்னங்க, கார்த்திகை மாதம் பிறந்தாச்சுங்க. எல்லாருமே காலையில் அந்த சில்லுன்னு வர்ற அந்த குளிர்ந்த நீரில் குளிச்சுட்டு மாலை, துளசி மாலை, ருத்ராட்ச மாலை எல்லாம் போட்டுக்கிட்டு கடுமையாக விரதம் இருந்து எல்லாம் வல்ல சபரீசனாகிய சபரிமலை சாஸ்தாவாகிய ஸ்ரீ ஐயப்ப சுவாமிகளுக்காக விரதம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான திருநாளாகிய கார்த்திகை மாதம் இன்று பிறந்தாச்சுங்க. இந்த கார்த்திகை மாதத்தை தேள் மாதம், விருச்சிக மாதம் அப்படின்னு எல்லாமே ஜோதிட நூல்கள் சொல்லுதுங்க. திருமண மாதம் அப்படின்னு சொல்லுதுங்க. ஏன்னா திருமணமும் கிரகப்பிரவேசமும் அதிகமாக நிகழக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்குதுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மனம், உடல், கர்ப்பாதானம் இதெல்லாம் சிறப்படையக்கூடிய ஒரு மாதம். அதாவது நமக்கு சுத்தி தரக்கூடியது, முக்தி தரக்கூடிய மாதம் அப்படின்னும் ஜோதிட நூல்களில் இந்த கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்குங்க. யோகா தியான மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. சூரிய பகவான் விருச்சிகத்திலே செவ்வாய் வீட்டிலே அமரக்கூடிய ஒரு அற்புதமான திருமாதமாக இந்த மாதம் அமைகிறதுங்க. பொதுவாக கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மனசில் ஞாபகம் வர்றது கார்த்திகை தீபம் தாங்க. அண்ணாமலையாராகிய அருணாசலேஸ்வராகிய திருவண்ணாமலையிலே கார்த்திகை தீபம் ஏற்றப்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக, தீப மாதமாக, ஜோதி மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்குதுங்க. கார்த்திகை மாதத்துக்கு பல்வேறு சிறப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதை சோனை மழை அப்படின்னு சொல்லுவாங்க. கார்த்திகை மாதத்தில் கடுமையான மழை பொழிவு இருக்காது. ஆனால் சோனை மழைன்னு சொல்லக்கூடிய அந்த சிறு சிறு தூறல்களோட சின்னதாக கொஞ்சம் பெருந்தூறலும் படக்கூடியது தான் சோனை மழை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சோனை மழை பொழியக்கூடிய மாதம். அதே மாதிரி காந்தல் மலர்கள் பூ பூக்கக்கூடிய மாதம். அந்த காந்தல் மலர் பூத்து குலுங்கும் மாதம். அதுக்கு நிறைய மருத்துவ குணங்கள்லாம் உண்டு. சித்த வைத்தியர்களை கேட்டால் அழகாக சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மருத்துவ குணம் உள்ள மலர்கள் பூத்து குலுங்கக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாதம். அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதத்தில் நாம் நீராடி இறைவனை வணங்கினோம்னா, புனித நதிகளில் நீராடி நாம் இறைவனை வணங்கினோம்னா நம்முடைய ஜென்ம பாவங்கள் எல்லாமே விலகக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்குதுங்க. துளசியால் விஷ்ணு பகவானை, பெருமாளை நாம் சேவிச்சோம்னா நமக்கு அஸ்வமேத யாகம் செய்த பலன்கள் எல்லாமே இந்த கார்த்திகை மாதத்தில் நிச்சயமாக கிடைக்குங்க. அதே மாதிரி பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து, அதாவது பிதிர் தோஷத்திலிருந்து எல்லா தோஷமும் விலகிறதுக்கு நாம் என்ன செய்யணும் இந்த மாதத்தில்? அதாவது வெள்ளி விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு அதில் தீபம் ஏற்றி அந்த எரியும் தீபத்தோடு மற்றவர்களுக்கு தானம் தருவது அதனுடைய தோஷத்தை எல்லாம் போக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துது. அதனால தான் கார்த்திகை மாதம் ஜோதி மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்தில் தீபம் எரியக்கூடிய விளக்கோடு நாம் பிறருக்கு தானம் செய்வது நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. எப்படி வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு சிறப்பானதோ அதே மாதிரி கார்த்திகை மாத கார்த்திகை நட்சத்திரமும் முருகப்பெருமானுக்கு வெகு சிறப்பான ஒரு நாளாக அமைகிறதுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை பௌர்ணமி, அதாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சிவசக்தி சமேதராக இறைவன் பூமிக்கு அனுகிரகம் செய்த மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதத்தில் காவிரியில் நீராடினால் ரொம்ப விசேஷங்க. எல்லா வகையிலுமே நன்மை உண்டாகும். இன்றைக்கி கூட நாம் அது செய்தோம்னா நமக்கு எல்லா நன்மைகளுமே சேருங்க. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியிலே கிரிவலம் வரணும். ஏன்னா அந்த கிரிவலம் மற்ற மாதத்தில் வரலன்னாலும் கார்த்திகை மாத பௌர்ணமி கிரிவலம் வந்தால் ரொம்ப விசேஷம். தேவர்களும் முனிவர்களும் கார்த்திகை மாத பௌர்ணமியில் தான் அருணாச்சலேஸ்வருடைய அந்த கிரிவலத்தை அழகாக அவங்க தியானம் செய்து கொண்டு வந்தார்கள். நாமும் அது மாதிரி கார்த்திகை மாத பௌர்ணமி கிரிவலத்தை நாம் மிஸ் பண்ணாமல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் இறைவனை வணங்கினோம்னா யம பயம், உயிர் பயம் அதெல்லாமே விலகி தீர்க்காயுஷ் யோகங்கள் எல்லாமே உண்டாகுங்க. கார்த்திகை மாதத்தில் சோமவாரத்தில் குற்றாலத்தில் நீராடி குற்றாலநாதரையும் அதே மாதிரி குழல்வாய்ப்புழை அம்மையாரையும் சென்று தரிசனம் செய்தோம்னா
செய்தோம்னா நாம் முன் ஜென்மத்தில் செய்த பாவம் எல்லாமே விலகும். பொதுவாகவே கார்த்திகை சோமவாரத்தில் எல்லாம் அல்ல சிவபெருமானை நினைத்து நாம் வணங்கினோம்னா நமக்கு எல்லா நன்மைகளுமே வந்து சேருங்க. முடிஞ்சால் கார்த்திகை மாதத்தில் சிவாலயங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய உழவார பணிகளில் நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டோம்னா நமக்கு மேலே மேலே நன்மைகள் எல்லாமே வந்து சேருங்க. அதே மாதிரி குருவாயூரப்பன் கோவிலிலும் ஏகாதசி உற்சவம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. பாலக்காட்டில் பார்த்தீங்கன்னா அருகே வந்து கல்பாத்தி அப்படிங்கிற ஊரில் வந்து ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி ஆலயத்தில் வந்து கார்த்திகை தீப தேரோட்டம் எல்லாமே இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பொதுவாக கார்த்திகை மாதம் அப்படிங்கக்குள்ள இது சித்தர்களின் மாதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே தீபங்கள் ஏற்றக்கூடிய மாதமாக இருக்குது. அதாவது கார்த்திகை தீபமாக இருக்கிறது. பரணி தீபமும் இந்த மாதத்தில் தான் ஏற்றப்படுகிறது. ஸ்ரீ தத்தாத்திரேயருடைய ஜெயந்தி இந்த மாதத்திலே அனுசரிக்கப்படுகிறது. கார்த்திகை மாத சோமவாரத்தில் ஏதாவது ஒரு சோமவாரத்தில் சிவாலயங்களில் சங்காபிஷேகம் செய்தோம்னா நமக்கு பூர்வ புண்ணிய பலம் அதிகமாகும். பிள்ளைங்க நல்லா முன்னுக்கு வருவாங்க, வம்ச விருத்தி உண்டாகும். சின்னதாக ஏதாவது தோஷங்கள் இருந்தால் கூட அதெல்லாம் விலகும். அதனால் கார்த்திகை மாத திங்கக்கிழமை சோமவாரத்தில் சங்காபிஷேகம் பழமையான சிவாலயங்கள்லாம் 1008 சங்குகள் வச்சு வலம்புரி சங்குகள் வச்சு பண்ணுவாங்க. அதை காண பார்வை கண்கோடி வேண்டும் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நாம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. கார்த்திகை மாத அமாவாசை ரொம்ப விசேஷம். திருவிசைநல்லூரில் வந்து ஸ்ரீதர ஐயாவால் தன்னுடைய தவப்பலத்தால் தன்னுடைய திருமடத்திலே இருக்கக்கூடிய கிணற்றிலே கங்கையை பொங்கி வரச் செய்தார். இன்றைக்கும் அந்த நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது. அறிவியல் அறிஞர்கள் புவியியல் அறிஞர்கள்லாம் அது எப்படி வருது அந்த கங்கா ஜலம்னு இன்னமும் ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கிறாங்க. அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த ஸ்ரீதரையாவாளுடைய திருமந்திர ஜபங்கள் எல்லாம் நிறைவேறிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. கார்த்திகை மாத பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அதே மாதிரி கார்த்திகை தீபத்தன்று வந்து நெல்லையப்பர் திருநெல்வேலி நெல்லையப்பர் சன்னதியில் வந்து 27 நட்சத்திரங்களுக்குமான அந்த மையமாக வைத்து மடக்கு தீபாரதனை எல்லாம் அங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ரமா ஏகாதசி பிரமோதினி ஏகாதசின்னு 2 ஏகாதசி இந்த கார்த்திகை மாதத்தில் வருதுங்க. அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய விசேஷங்கள் எல்லாம் உண்டு. துளசி தேவி அதாவது ஸ்ரீ மகாவிஷ்ணுவை திருமணம் செய்து கொண்ட மாதமாக இந்த மாதம் விளங்குகிறது. அதனால தான் இந்த மாதத்தில் துளசி தலத்தால் நாம் வந்து மகாவிஷ்ணுவை வணங்கினோம்னா அஸ்வமேத யாகமெல்லாம் செய்த ஒரு அற்புதமான பலன்கள்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. அதே போல் இந்த கார்த்திகை மாதத்தில் நாம் அன்னதானம் செய்தோம்னா கங்கை கரையில் 1008 பேருக்கு அன்னதானம் செய்தோம்னா என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்குமோ அதெல்லாமே நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க. நவகிரகங்களை வந்து பொதுவாக நம்ம வந்து நவகிரகங்களை வந்து நாம் வணங்குகிறோம். ஆனால் நவகிரகங்கள் விரதம் இருந்து எல்லாமல்ல இறைவனை வந்து வணங்கி வரம் பெற்ற மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்குது. நவகிரக தோஷம் உள்ளவங்க கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதம் இருந்து நவகிரக மந்திரங்களை ஜபிக்க ஆரம்பித்தோம்னா கிரக தோஷம் ஜாதக தோஷம் எல்லாமே விலகி நமக்கு மேலே மேலே பூர்வ ஜென்ம பலன்கள் யோகங்கள் எல்லாமே உண்டாகுங்க. அதே மாதிரி திருவண்ணாமலையிலே பரணி தீபமும் கார்த்திகை தீபமும் எல்லாமல்ல இறைவன் ஜோதியாக எழுந்த ஒரு அற்புதமான காட்சி கொடுத்த மாதமாக இந்த மாதம் விளங்குதுங்க. அதே போல் மெய்ப்பொருள் நாயனார்லேருந்து பல நாயன்மார்களுடைய திருநட்சத்திரங்கள் நிறைந்த மாதம். மூலத்தீசர் பாம்பாட்டி சித்தர் கோரக்கர் இந்த சித்தர்களுடைய திருநட்சத்திரங்கள் நிறைந்த மாதமாக இருக்குது. திருமங்கை ஆழ்வார் திருப்பானாழ்வாருடைய திருநட்சத்திரங்களும் நிறைந்த மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்குது. அதே மாதிரி கிடாம்பி நயனார் உள்ளிட்ட அந்த மகான்களுடைய திருநட்சத்திரங்களும் நிறைந்த மாதமாக இருக்குது. இப்படி இந்த கார்த்திகை மாதத்தோட பெருமையை நம்ம சொல்லணும்னா ஏகப்பட்டது சொல்லிட்டு போகலாம். பொதுவாக கார்த்திகை மாதத்தில் பிறந்தவங்க மன வலிமை உடையவங்களாக இருப்பாங்க, யாரையும் சார்ந்து இருக்க மாட்டாங்க, தவ வலிமை உடையவங்களாக இருப்பாங்க, பெற்றோரையே வழிநடத்தக்கூடிய அளவுக்கு புத்திசாலித்தனமாக இருப்பாங்க, சமயோஜித புத்தி நுண்ணறிவு இதெல்லாம் அதிகம் உடையவங்களாக இருப்பாங்க. நிறைய பேர் அரசு பணியில் வலுவான பெரிய பதவிகளில் அதிகார பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. அதனால் கார்த்திகை மாதம் பிறக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். கார்த்திகை மாதத்தில் விருச்சிகத்தில் சூரியன் இருந்தாலே அவங்களாம் வந்து பாக்கியசாலிகள் அப்படின்னே சொல்லலாங்க. இன்னும் அதிகமாக கார்த்திகை மாதத்தை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் ராசி பலனுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது.